ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ பேசுவது வேடிக்கையா இருக்கு. என்ன பேசுற நீ பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றத வாட் யூ செட் இஸ் ரெடிகுலஸ். அதாவது ரெடிகுலஸ் அப்படின்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரிப்பு ஊட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரெடிகுலஸ். வாட் யூ சே இஸ் ரெடிகுலஸ். நீ என்ன சொன்னியோ அது பார்க்க அது வேடிக்கையா இருக்கு அப்படி சொல்றது. போதும், இது எனக்கு திகட்டுது அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? போதும் அப்படிங்கறத enough சொல்லலாம். இது திகட்டுது அப்படிங்கறத திஸ் இஸ் சேஷியேட்டிங் அப்படின்னு சொல்லணும். உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒரு பிரச்சனைய நம்மளே உருவாக்கி ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்வோம். அப்ப ஆப்போனண்ட்ல இருக்கவங்க உன் கற்பனைக்கு நீ யோசிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. isn't there a limit to your imagination அப்படின்னு சொல்லலாம். isn'tனா நெகட்டிவ், அதாவது ஈஸ் கூட நாட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். நீ ஒன்றும் அவனை மைண்ட் குழப்ப வேண்டாம். அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். நல்லவங்க கெட்டவங்க யாரும் பிரிச்சு பார்க்க தெரியும். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீ ஒன்றும் அவனுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா he is டிசர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிசர்னிங் அப்படின்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவுனா என்ன? நல்லது கெட்டது தெரியும், இந்த மாதிரி சொல்றதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல, இது நீயா அது, ஏன்னா உண்மையா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட் அப்படின்னா என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்றதுதான் ஐ காண்ட் பிலீவ் இட். நீ அதை கவனிச்சியா, நீ அதை கவனிச்சியா, அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. நீ அதை கவனித்தாயா. இது எப்படி கேட்கலாம்? கவனித்தாயா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் ஹாவ் யூ நோட்டிஸ்டு தட். ஹாவ் யூ நோட்டிஸ்டு தட் அப்படின்னா நீ அதை கவனிச்சியா, நீ அதை பாத்தியா அப்படின்னு கேட்கறது ஹாவ் யூ நோட்டிஸ்டு தட்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு காஃபி வேணும். இதை நிறைய சொல்லியிருக்கோம் முன்னாடி வீடியோஸ்ல சொல்ற மாதிரி ஞாபகம் இருக்கு. ஐ வாண்ட் காஃபி, ஐ வாண்ட் காஃபி. எனக்கு காஃபி வேணும் அப்படிங்கறத எப்படி சொல்றோம்? ஐ வாண்ட் காஃபி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அவர் இன்னைக்கு லீவு, அவங்க இன்னைக்கு லீவுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவங்க இன்னைக்கு லீவு, அவர் இன்னைக்கு லீவு. he is on leave today, he is on leave today. அதாவது அவங்க லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் he is on leave today அப்படின்னு சொல்றது. ஆன் லீவ் அப்படின்னா லீவ்ல இருக்காங்க. he is off leave today அப்படின்னா அவங்க லீவ்ல இல்லை, இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஆன் லீவ் ஆஃப் லீவ் இந்த மாதிரி சொல்லலாம். அவர்கள் இருவருக்கும் ஏதோ மோதல் உள்ளது. இது எப்படி சொல்லலாம்? அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஏதோ கிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன், மோதல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ சண்டை இருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த சென்டென்ஸ் தான் they both are லாகர் ஹெட்ஸ்ன்னு சொல்லலாம். பொதுவா லாகர் ஹெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த சண்டை போடுவாங்க இல்லையா ஆப்போனண்ட்ல, அவங்க யாருக்குமே செட் ஆகாது அவங்க ரெண்டு பேத்துக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லாகர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் சண்டை போடுறவங்க அப்படின்னு சொல்றது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ மோதல் இருக்கு அப்படிங்கறத they both are at லாகர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸை ரொம்ப ஒரு சீரியஸா ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அண்ட் என் சேனல் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பத்தி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனல் கொடுங்க.